ட்ரக்ஸுக்கு மேல ஒரு லேபிள் ஒட்டி அது சேல் கொண்டு இருந்துச்சு. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்பர் டிஸ்போசிங், இந்த செக்ரிகேஷன் அண்ட் டிஸ்போசிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் இந்த சொசைட்டிக்குள்ள தவறான விதத்துல என்ன பண்ணப்படுது, யூஸ் பண்ணப்படுது. அந்த சொசைட்டி அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க, நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது மாத்திரம் இல்ல, வேற எல்லாம் இதாக அஃபெக்ட் ஆகும். வேற என்ன பாதிப்புகள்? சிரிஞ்சஸ் நீடில்ஸ் போட்டா இன்ஜூரி வருது. அடுத்தது நம்முடைய சாயில் பாதிக்கப்படுது. நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டிங் லோஷன்ஸை நம்ம இஷ்டத்துக்கு டிஸ்கார்ட் பண்ணனா என்ன ஆகுது? வாட்டர் ஸ்பாயில் ஆகுது. ஸோ நம்ம லேண்டும் ஸ்பாயில் ஆயிடுது, நம்முடைய வாட்டர் அதை எரிச்சா என்ன ஆகுது? இப்போ போகியில் என்ன சொல்றாங்க? ஏர் பொல்யூஷன் டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு குளோபல் வார்மிங் நேற்று பேப்பர்ல போட்டிருந்தாங்க, நியூஸ் எல்லாம் சொன்னாங்க. போகினால ஃப்ளைட் டைமிங்ஸ் சென்னையில மாத்திருக்காங்க. ஏன்னா ஃபுல்லா ஸ்மோக் வருது. ஸோ ஃப்ளைட் எல்லாம் லேண்டிங் டேக் ஆஃப் கஷ்டமாகுது.